This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். ஒளியை உறைய வைத்த இத்தாலியைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கற்பனைக்கும் எட்டாத சாதனை, அவரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு காலத்தில் நாடோடியாக வாழ்ந்த மனிதன் நிலையாக ஓரிடத்தில் தங்கி வசிக்க ஆரம்பித்தான். அப்போது அரிசி, பருப்பு போன்ற திடப்பொருள்களை சேகரித்து வைப்பது எளிதாக இருந்தது. ஆதி மனிதனுக்கு தண்ணீர் மற்றும் எண்ணெய் போன்ற திரவ பொருள்களை சேகரித்து வைப்பது சவாலாகத்தான் இருந்திருக்கும். அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்தில் இன்றைய மனிதன் ஒளியை பிடித்து கூண்டுக்குள் அடைத்து வைக்க முயல்கிறார்கள். நாம் பயன்படுத்தும் மூக்கு கண்ணாடி ஒளியை நன்கு ஊடுருவ அனுமதிக்கிறது. ஆனால் முகம் பார்க்கும் கண்ணாடி தன் மேல்படும் ஒளியை திருப்பி அனுப்பிவிடுகிறது. கரை போன்ற பொருட்கள் தன் மேல்படும் ஒளியை உறிஞ்சி தனதாக்கிக் கொள்கின்றன. உலகில் உள்ள பொருள்கள் எல்லாம் இந்த மூன்றில் ஒன்றையோ அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட பண்புகளையோ கொண்டிருக்கும். மேலும் புகைப்பட கருவிகள் ஒளியினை அதன் பண்பு மாறாமல் பதிவிட்டு காட்டுகின்றன. ஒளி ஒரு வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். இவ்வளவு வேகத்தில் செல்லும் ஒளி துகள்கள் போலவும் அலைகள் போலவும் இருவேறு பண்புகளை கொண்டது. இத்தாலியில் தேசிய ஆராய்ச்சி கழகம் என்ற ஒரு நிறுவனம் உள்ளது. இங்கு பணியாற்றும் டி ட்ரைபோஜியாகஸ் என்ற ஒரு விஞ்ஞானியின் குழுவினர் ஒளியின் பண்புகளை ஆராய்ச்சி செய்து வந்தார்கள். சில வாரங்களுக்கு முன்பு அவர்கள் ஒளியை உறைய வைத்து திடப்பொருளாக மாற்றியுள்ளார்கள். இந்த கண்டுபிடிப்பு ஒரு பெரும் சாதனையாக கருதப்படுகிறது. இந்த இத்தாலிய ஆராய்ச்சியாளர்கள் அலுமினியம், காலியம் ஆர்சனைட் ஆகிய வேதிப்பொருட்களால் செய்த குறை கடத்தியை கொண்டு ஒரு குறுகிய வழித்தடத்தை உருவாக்கியுள்ளார்கள். இதனை மிக குறைந்த வெப்பநிலையின் எல்லைக்கு அருகே கொண்டு சென்றுள்ளார்கள். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 5600 டிகிரி ஆகும். நம் வீட்டில் உள்ள குளிர்சாதன பெட்டியில் பொதுவாக முதல் அறை பெரியதாக இருக்கும். இந்த பகுதியின் வெப்பநிலை சுமார் 4 டிகிரி இருக்கும். அடுத்த அறை சற்று சிறியதாக இருக்கும். இந்த அறையின் வெப்பநிலை 0க்கு கீழே 20 டிகிரியாக இருக்கும். இதற்கு கீழேயும் வெப்பநிலையை குறைத்துக் கொண்டே போகலாம். உதாரணமாக நைட்ரஜன் வாயுவை திரவமாக்கலாம். இந்த திரவ நைட்ரஜனின் வெப்பநிலை -196 டிகிரி. இந்த வெப்பநிலையில் உயிரினங்களில் உள்ள செல்களில் எந்த விளைவும் நடக்காது. அதனால் -196 டிகிரியை உயிரியல் பூஜ்ய வெப்பநிலை என்று அழைக்கின்றார்கள். இப்படி குறைத்துக் கொண்டே போனால் -273 டிகிரி வரை செல்ல முடியும். இதற்கு கீழே வெப்பநிலை இல்லை. கிட்டத்தட்ட இந்த வெப்பநிலையில் தான் அலுமினியம், காலியம் ஆர்சனைட் குறைக்கடத்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு குறுகிய வழித்தடம் வழியாக லேசர் ஒளிக்கற்றைகளை பாய்ச்சியுள்ளார்கள். ஒளி இதன் வழியாக பயணிக்கும் போது இந்த குறைக்கடத்தியின் மேல்பட்டு போலரிட்டான்களை உருவாக்கியுள்ளது. போலரிட்டான் என்பது அலை வடிவத்திற்கும் துகள் வடிவத்திற்கும் இடைப்பட்ட பொருளாகும். மிக குறைந்த வெப்பநிலையில் இவை குறைக்கடத்திகளுடன் ஒருங்கிணைந்து திடப்பொருளாக மாறியுள்ளது. அதாவது ஒளியை திடப்பொருளாக மாற்றியுள்ளார்கள். மேலும் இந்த கெட்டியான ஒளியை சூப்பர் திடப்பொருள் என்று அழைக்கின்றார்கள். இந்த சூப்பர் திடப்பொருள் குவாண்டம் நிலையில்தான் சாத்தியமாகும். குவாண்டம் என்பது அணுக்களில் உள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்களை விட சிறிய பொருள்களை பற்றி கூறுவது. அது சரி, ஒளியை திடப்பொருளாக மாற்றியதால் என்ன பயன் என்று பார்க்கலாம். திடப்பொருளாக மாறிய ஒளி தூய உப்பு கற்கள் போன்று சிறிதளவும் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருந்துள்ளது. இப்படி ஒளியை கெட்டியாக்கியது நம்ப முடியாத மற்றும் கற்பனைக்கு எட்டாத சாதனையாகும். இந்த கண்டுபிடிப்பு ஒளியில் உள்ள அடிப்படை துகள்களின் தன்மையை புரிந்து கொள்ள உதவும் என்று கூறுகிறார்கள். கெட்டியான ஒளியினை கொண்டு எதிர்காலத்தில் தகவல்களை சேமித்து வைக்கும் புதிய தொழில்நுட்ப முறைகளை உருவாக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இதன் மூலம் கரணி மற்றும் அதிநவீன கண்ணாடி சார்ந்த தொழில்நுட்பங்கள் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் அடையும் என்று கூறுகிறார்கள். எதிர்காலத்தில் கைவிளக்கிற்கு பதில் இந்த ஒளியை பொட்டலம் போட்டு எடுத்து செல்லவும் வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். நம் ஒளியின் வேகத்தில் பயணிக்க இன்று வழி எதுவும் இல்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடிந்தால் வேகத்தை கட்டுப்படுத்தி மீண்டும் இயல்பு வாழ்விற்கு திரும்ப இந்த ஒளியை திடப்பொருளாக மாற்றும் இந்த தொழில்நுட்பம் உதவலாம் என்று கூறுகிறார்கள்.